ஒரு பெண்ணினுடைய ஜனனகால ஜாதகத்திலே 1ஆம் பாவம், 7ஆம் பாவம் மற்றும் 10ஆம் பாவத்திலே குரு, சந்திரன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இந்த 4 கிரகங்களிலே ஏதாவது 2 கிரகங்கள் இந்த 1ஆம் பாவகத்திலோ அல்லது 7ஆம் பாவகத்திலோ அல்லது 10ஆம் பாவகத்திலோ நின்றால் அந்த பெண்ணினுடைய கணவனால் அவளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த கணவனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் திருமண காலத்திற்கு பிறகு கணவனால் கல்வி கிடைக்க பெறுவாள். அதாவது கணவனே படிக்க வைப்பார். கணவனாலே செல்வம் சிறக்க நல்ல சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பும் ஏற்படும். அதாவது வாழ்க்கையும் நன்றாக இருக்கும், கல்வியும் சிறக்கும். அந்த கல்வியின் மூலம் அவள் ஒரு வேலை கிடைத்து நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பையும் தரும். அதுதான் இந்த 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அதிலேயே இந்த 4 கிரகங்களில் 2 இணைவு பெறுவதும் சிறப்பு. 10ஆம் பாவகம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேயும் ஏதாவது 2 கிரகங்கள், இந்த 4லே 2 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்பதும் சிறப்பு. இதன் காரணத்தினாலேயே அப்பெண் கணவனால் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு, அதாவது அவள் ஆயுள் முழுவதும் கணவனால் சிறப்பாக ஒரு வாழ்க்கையை அமையக்கூடிய ஒரு யோகத்தை பெற்ற ஜாதகியாக இருப்பாள்.